வணக்கம்மா. என்னய்யா அப்போ நீங்க இப்பெல்லாம் வரமாட்டீங்களே? ஒண்ணும் இல்லம்மா. ஒரு சின்ன வேலையா தான் இருக்கேன். அப்படி என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கய்யா? இல்லம்மா, ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கலான்னு பாக்குறேன். இல்லையா திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? இது இப்படித்தான் முடிவு வந்துச்சு. உலகமும் பணம் தான். மத்த குழந்தைதான். ஸோ அவங்களால எல்லாமே வாழவும் வந்து சரிங்கய்யா. நீங்க நல்லாதான் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கீங்களா? நல்ல முடிவுங்கய்யா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? என் பையன் தான் வேணும். ஒரு என் அப்பா மாதிரி அவனை நான் பார்த்துப்பேன். மொத்த உலகமும் அவன் தான். ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்பேன். சந்தோஷமா வச்சுப்பேன். சரிங்கய்யா, நல்ல முடிவு. நான் அப்படி குழந்தை முடிவு தரேன். இதுக்கப்புறம் இவர்தான் உன்னோட அப்பா. இவர்தான் உன்னை நல்லா பாத்துக்க போறாரு. சரி, இதுக்கப்புறம் நீ அவன் கூட தான் இருக்கணும். ஏன் போக மாட்டேன்? அவன் கூட தான் இதுக்கப்புறம் நீ இருக்கணும். நான் தான் அவன் அப்பா. வாடா போலாம். இங்க வேணாம். வீட்டுக்கு போயிட்டு காரு, ஐஸ்கிரீம் எல்லாம் தான் வாங்கி பார்ப்போம். வா. ரொம்ப நன்றிம்மா. ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இவர்தான் உன்னோட அப்பா. இதே நீ வந்து குட்டா வாங்கிட்டு வந்து அது பெரிய வாங்கிட்டு வந்து அது பெரிய காசு. தோல் பறக்கத மம்பட்டி அட மம்பட்டியா எட்டத்துக்கு கோடி பறக்கத மம்பட்டி. என்னடா இன்வைட் பண்ணிட்டு போலாம். மேரேஜ் வந்துருங்க. கேள்வி பாத்தீங்கன்னா இல்ல பையனா இல்ல திடீர்னு நான் லைஃப் பத்தி அவங்க இன்னைக்கே இல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க அவங்க எப்படி இருக்காங்க புரியுதா? ஆனா என் பையனை ரொம்ப தான் வளர்க்க மாட்டேன். ஊருவா அவங்க இந்த மொத்தம் பசங்க மாதிரி தண்ணி அடிக்கிறது பண்ணி அதான் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டேன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. இங்க போனோர்கான சரியான போயிட்டு அங்க போகாத இங்க போகாத அத பண்ணாத இத
யாருகிட்ட கூட என்னால பேச முடியல மச்சி. போனை எடுத்தாலே சந்தேகம் பிடிச்சிட்டே வருவான். யாருகிட்ட பேசுறேன் என்ன பண்றேன்னு ஒரே சந்தேகமா இருக்குடா மச்சான். எங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா பொம்பளை பசங்களுக்கு தான் இந்த நிலைமை. உனக்குமாடா போலாம். ஐயோ இந்த அம்மா சந்தேகத்தை கொண்டு வரேன். ஒன்னெல்லாம் சேர்த்து கண்டிப்பா தர்மம் தான். கிளம்புங்க. டேய் டேய் சிவா, உள்ள என்னடா பண்ற? கூப்பிட்டு இருக்கல்ல. கத்திட்டு இருக்க வெளியே உட்காந்துட்டு என்னடா ஐபேட நோண்டின்னு இருக்க? வேலைக்கு போற இஷ்டம் இருக்கா இல்லையா? என்னதான் பிரச்சனை? சும்மா கால் வந்து நோய் நோய் பேசிட்டு அப்பட பார்த்து பேசுற பேச்சா இது? வெளியே போய் பாரு, அவன் அப்பட வந்து பசங்க எப்படி பாத்துக்கிறாங்க. சும்மா ஏதாவது உலகம் இருக்காது. டேய் சிவா, டேய் டேய் நில்றா. டேய் கூப்பிட்டு இருக்க போயினே இருக்க. குடிச்சிருக்கியா? இல்லையே. பொய் சொல்லாதடா. மார்னிங் என்னன்னா என்ன தள்ளி விட்டுட்டு போற, இப்ப என்னன்னா குடிச்சிட்டு வர. இது என்ன புது பழக்கமா இருக்குது? இப்போ என்னதான் பிரச்சனை? என்னையா? டேய் மார் மேலேயும் தோல் மேலேயும் தூக்கி போட்டு வளர்த்தவன் நான் உன் அப்பன்டா. எல்லா அப்பனும் மாதிரிதான் நீயும். வளர்த்த கடமைக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. என்னை சுத்தி நடக்கிற எதுவும் உனக்கு தெரியாது. ஒரு இடம் உனக்கு புரிய போறதும் கிடையாது. இந்த வீட்டுல நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. எதுக்கு மேல தீருப்பியா? நீ பண்றது அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் உனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே இருக்கேன். எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? இந்த 1 இயர் நம்ம எத்தனை வாட்டி மீட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப நானா உன் அப்பானா என்ன பண்ணுவ? தேவையில்லாம பேசாத சோபி. ஆமா, நான் தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்ல. சம்பந்தம் எல்லாம் பண்ணல சிவா. இதே நான் உனக்கு பண்ணிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் நீ இல்ல. நாளைக்கே எனக்கு பீரியட்ஸ் பெயின் வந்தாலுமே நான் உன்னதான் தேடுறேன். அந்த டைம்ல யார் எனக்கு கேர் பண்ணிப்பா? நீயே இல்ல வேற யாராவதா? It's a public place, okay? ஏன் பப்ளிக் Please don't பிளேஸ்லாம்? over here. Hey, Shobi. பா பசிக்குதுப்பா. இதான் சமைச்சிங்களா இல்லையா? பா வாப்பா, இதான் செஞ்சு கொடுப்பா. சும்மா கூப்பிட்டுனே வாப்பா. வா வா வா. என்னப்பா ஆச்சு? பா நிந்திரிப்பா. பா என்னடா அப்பா இப்படி பண்ணிட்டாரு, எல்லா தப்பும் நாம தான் பண்ணிட்டோமோ, அதனால தான் அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்காதடா.
இதுக்கு முழு காரணமும் நான் மட்டும்தான். உன்னை ஆசையா ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன்டா. ஆனா நான் உன்னை சரியாவே வளர்க்கலடா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு இருக்கணும். நானும் எல்லா அப்பா மாதிரி இருந்துட்டேன். நீ தத்தெடுத்த குழந்தைதான். இந்த அப்பா உன் மேல ஆசை வைக்கலன்னு நினைக்காத. நான் இல்லைன்னா கூட இந்த உலகத்துல நீ ஒரு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறேன்டா. உன்னோட வயசுல எல்லாம் நான் இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு என் லைஃபையே நான் தொலைச்சிட்டேன். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு இருந்தேன். அதனால்தான் இந்த உலகத்துல நீ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன் லைஃபை நானே தொலைச்சிட்டேன்டா. இந்த அப்பாக்காக ஒண்ணு மட்டும் பண்ணு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ட்ரக்ஸ் ஒண்ணுதான் சொல்யூஷனே இல்ல. இந்த ட்ரக்ஸ்னால பல குடும்பம் அழிஞ்சிருக்கு. நீ இதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். பார்த்துட்டு பையனை நல்லா வளர்த்திருக்காங்கன்னு அந்த வார்த்தைய நான் உசுரோட இருக்கும்போது கேட்க முடியல. இதுக்கப்புறம் ரங்கா பையனை நல்லா வளர்த்திருக்கான் அப்படி சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும்டா. நான் இல்லைன்னா கூட நீ கவலைப்படாத. உன் நிழலா இருப்பேன்டா. லவ் யூடா மாவன. என் லைஃப்ல நான் தான் உலகம்னு இருந்த 2 பேர். அந்த 2 பேரையும் அன்னைக்கு நான் இழந்துட்டேன். நான் எடுத்த சில தப்பான டிசிஷன்ஸ் என் லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருச்சு. இந்த ஆல்கோஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் நம்ம லைஃபோட நெசசிட்டியா சேஞ்ச் ஆயிட்டு வருது. ஆனா அது நம்ம லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்குன்னு இங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எனக்கும் அது புரிய கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு உயிரும் போச்சு. லைஃப்ல எல்லா மிஸ்டேக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. சில தவறு மனசுல வந்து அழிக்கவே முடியாது. ஸோ திங்க் பிஃபோர் யூ வாக் திஸ் பாத்.